ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் ஆர்சிசிபிக்கும் இஎல்சிபிக்கும் என்ன வித்தியாசம்னு பார்ப்போம். ஆர்சிசிபி இஎல்சிபி ரெண்டுமே வேறு டிவைஸ் தான். ஆர்சிசிபியோட ஃபுல் ஃபார்ம் ரெசிடியூவல் கரண்ட் சர்க்யூட் பிரேக்கர், இஎல்சிபியோட ஃபுல் ஃபார்ம் எர்த் லீக்கேஜ் சர்க்யூட் பிரேக்கர். இது ரெண்டு டிவைஸுமே சேஃப்டி பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறது தான். ஆர்சிசிபியை பொறுத்தவரை கரண்ட்டை டிஃபெண்ட் பண்ணி ஒர்க் ஆகுது, இஎல்சிபியை பொறுத்தவரை வால்டேஜை டிஃபெண்ட் பண்ணி ஒர்க் ஆகுது. இது ஆர்சிசிபி எப்படி ஒர்க் ஆகுதுன்னா, நம்ம வீடுகளில் வரக்கூடிய மெயின் சப்ளை ஃபஸ்ட்டு எம்சிபியில் கனெக்ட் பண்ணிவிட்டு அதில் இருந்து அவுட் எடுத்து ஆர்சிபியில் கனெக்ட் பண்ணிவிட்டு அதில் இருந்து அவுட் எடுத்து நம்ம வீடுகளில் வர லோடுகளுக்கு கனெக்ட் பண்ணுவோம். பேஸ் ஒயரில் போகிற கரண்ட் எவ்வளவு லோடு எடுக்குதோ நியூட்ரல் வழியாக அதே லோடு ரிட்டர்ன் ஆகும். நடுவில் ஏதாவது எலக்ட்ரிக்கல் ஷாக் நமக்கு ஏற்பட்டாலோ இல்லைன்னா நடுவில் ஏதாவது லீக்கேஜ் ஆனாலோ லோடு அன்பேலன்ஸ் ஆகும். அதை சென்ஸ் பண்ணி தான் ஆர்சிசிபி ஒர்க் ஆகி ஆர்சிசிபி ட்ரிப் ஆகும். இஎல்சிபியும் சேம் தான். நம்ம வீடுகளில் வரக்கூடிய மெயின் சப்ளை ஃபஸ்ட்டு எம்சிபியில் கனெக்ட் பண்ணிவிட்டு அதில் இருந்து அவுட் எடுத்து இஎல்சிபியில் கனெக்ட் பண்ணிவிட்டு அதில் இருந்து அவுட் எடுத்து தான் நம்ம வீடுகளில் வர லோடுகளுக்கு கனெக்ட் பண்ணுவாங்க. இஎல்சிபியில் எக்ஸ்ட்ரா 2 டெர்மினல் கொடுத்துருப்பாங்க. அது எதுக்குன்னா, நம்ம வீடுகளில் கண்டிப்பாக எர்த்திங் பண்ணியிருக்கணும், பண்ணாதான் இஎல்சிபி ஒர்க் ஆகும். எர்த்திங் ஒயரிங் பண்ணி அதில் ஒரு ஒயரை அந்த 2 டெர்மினலில் ஒன்றில் கனெக்ட் பண்ணணும். நம்ம வீடுகளில் மெயின் எர்த்து வெளியில் எர்த்தராட மண்ணுக்குள்ளே புதைச்சி வச்சுருப்பாங்க. அதில் இருந்து ஒரு ஒயரை எடுத்து இன்னொரு டெர்மினலில் கனெக்ட் பண்ணணும். நம்ம வீடுகளில் ஏதாவது லீக்கேஜ் இல்லைன்னா நமக்கு ஏதாவது எலக்ட்ரிக்கல் ஷாக் அடித்தாலோ அந்த எர்த்திங் ஒயர் வழியாக இந்த இஎல்சிபிக்கு வந்து தான் வெளியில் கனெக்ட் பண்ணியிருக்க எர்த் ராடுக்கு போகும். அந்த டிவைஸ் வழியாக எந்த அளவு வால்டேஜ் கரண்ட் ஃப்ளோ ஆகுதோ அதை சென்ஸ் பண்ணி தான் இஎல்சிபி ட்ரிப் ஆகும். இதில் எர்த்திங் ப்ராப்பராக பண்ணலைன்னா இஎல்சிபி ட்ரிப் ஆகாது. இஎல்சிபியை பொறுத்தவரை இது ஓல்டு டிவைஸ். 10-15 இயர்ஸுக்கு முன்னாடி தான் இஎல்சிபி யூஸ் பண்ணாங்க. இப்போ இஎல்சிபி யாரும் யூஸ் பண்ணுறதில்லை. இஎல்சிபியோட அட்வான்ஸ் டெக்னாலஜி தான் ஆர்சிசிபி. இப்போ ஆர்சிசிபி தான் எல்லோரும் யூஸ் பண்ணுறாங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.